அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை, குறள் எண் 1080. எற்றற்கு உரியவர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியவர் விரைந்து. கயவர்களுக்கு உரிமையானது என்பது எது? தனக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வரும்பொழுது விரைந்து தம்மை விற்றுவிடும் பிறருக்கு அந்த உரிமையை கொடுத்து விடுவார்கள் கயவர்கள். Bad people will swiftly sell themselves to others when they have gain or pain. இதற்கு என்னுடைய துழிப்பா, தம்மை விரைந்து விற்று இன்பம் கண்டு துன்பம் போக்குவோர் தீயோர். தம்மை விரைந்து விற்று இன்பம் கண்டு துன்பம் போக்குவோர் தீயோர். இதுவும் அற்புதமான குறள். இப்ப நான் யாருக்கு உரிமையானவன்? எங்க அப்பா அம்மா என்னை ஈன்றதால் நான் உரிமையானவன். என் இனம் தமிழம் என்பதனால் நான் தமிழுக்கு உரிமையானவன். என் நாடு இந்தியா என்பதனால் நான் இந்தியாவுக்கு உரிமையானவன். நான் மனித வகையை ஹோமோசேப்பியன்ஸ் என்ற வகையை சேர்ந்ததனால் நான் மனிதன் என்ற வகைக்கு உரிமையானவன். இது பொதுவா எடுத்துக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் சரியான விஷயம் தான். ஆனா கீழ்த்தன்மையுடைய கயவர்கள் இருக்காங்க இல்லையா, கீழோர், பேட் பீப்புள், கெட்டவங்க, அவங்க எப்பவுமே அவங்களுக்கு உரிமையானவங்க கிடையாதான். ஏன்னா ஒரு இன்பம் பெற முடியுது அல்லது ஒரு துன்பம் வருதுன்னா தன்னையே அவங்க மற்றவங்களுக்கு வித்துருவாங்க. தன்னையே வித்துருவாங்கன்னா தன்மானத்தை வித்துருவாங்க, சுயமரியாதையை வித்துருவாங்க, கௌரவத்தை வித்துருவாங்க, நியாயத்தை வித்துருவாங்க, நேர்மையை வித்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி வித்துட்டு தான் அவங்க ஒரு பயனை அடைவார்கள் அல்லது ஒரு துயரை நீக்குவார்கள் அப்படின்னு ஐயன் அந்த குறளை சொல்றாரு. இத கேட்கும் போது நம்ம கொஞ்சம் லேசா இப்ப நடக்கிற சில நிகழ்வுகள் மனசுல அப்படியே அலமோதிட்டு போகும். நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், சில பல குறைகள் செய்யறோம், சில பல சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அதுக்கு ஒருத்தருக்கு மேல இருந்து கடிவாளம் போட்டுட்டு இருக்கிறாங்க, ஆட்சியை விட்டு நீக்கப்படுறோம். அந்த கடிவாளத்தை அவங்க கொஞ்சம் அப்படியே ஆட்சியில் இருக்கும்போது கடிவாளத்தை லூஸா விட்டுருவாங்க, எங்க வேணா போய் எது வேணா தப்பு பண்ணுன்ட்டு. அப்பதான் அவங்க பிடிச்சி வைக்க முடியும்ட்டு. என்ன தப்பு பண்றான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தப்பு பண்ணி முடிச்சுட்டு ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கடிவாளத்தை இருக்குவாங்க, உங்க மேல இதெல்லாம் 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 பாயும், அதுக்காக நீங்க இதெல்லாம் 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 செய்யணும் அப்படின்னு ஒன்னா மிரட்டுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வருது? அந்த கீழ் மக்களுக்கு, தப்பு செஞ்ச கீழ் மக்களுக்கு துன்பம் வருது. அப்ப அவங்களுடைய உரிமையை யார் கடிவாளம் கையில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வித்துருவாங்க. அல்லது அவங்களுக்கு இன்பம் கொடுக்கறாங்க, நிறைய பணம் தர்றேன், நிறைய உனக்கு சீட்டு தரேன், உங்க கையில ஆட்சி தரேன் இப்படின்னு இன்பம் கொடுக்கறாங்க. இந்த இன்பத்துக்காகவும் தன்னுடைய சுய உரிமையை, சுய கௌரவத்தை அவங்க கடிவாளம் கையில வச்சிருக்கவங்களுக்கு வித்துருவாங்க. இத ஒரு உதாரணமா நான் சொல்றேன். நீங்க எதையாவது போய் கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதத்தாங்க வள்ளுவர் சொல்றாங்க. கீழ் மக்கள், தீயவர்கள், கெட்டவர்கள் தமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, ஒரு நல்லது கிடைக்குதுன்னா, ஒரு இன்பம் கிடைக்குதுன்னா தன் சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையும், மானம், மரியாதை எல்லாத்தையும் வித்துட்டு மற்றவர்களுக்கு உரிமையா போயிடுவாங்க. எப்படி போறாங்கிறது வேற விஷயம். நடந்தும் போலாம், ஊர்ந்தும் போலாம், எப்படி வேணா போலாம், தவழ்ந்தும் போலாம். அல்லது தனக்கு ஒரு துன்பம் நேரும், தனக்கோ தன் குடும்பத்துக்கோ ஒரு துன்பம் நேரும் அப்படின்னா இதே மான மரியாதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு யாருனால துன்பம் வருதோ அவங்க காலில் விழுந்து அவங்களுக்கு உரிமையாயிடுவாங்க அப்படின்னு வள்ளுவர், நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு மிக அழகாக. என்ன குறளுங்க. எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.